உங்கள் ஃபேமிலியில் படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ஃபேமிலி மட்டும் இல்லை, என் ஊருக்குமே ஷாக்கு தான் அது. ம். இந்த மாதிரி ஒரு பார்வை, இந்த மாதிரி ஒரு சினிமா இவ்வளோ ஈஸி. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் நம்ம ஊரில் நாய் பொழுது எடுத்துக்கிட்டு இருக்கான், கோழி பொழுது எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எடுக்கும்போது என்ன இவன் ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் சினிமானா பிரம்மாண்டம், கலர், கடவுளுக்கு நிகரான தன்மை கொண்டது சினிமா. நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறது வயசான தாத்தா படுத்து கிடக்கிறது, கோழி போடுறது, ஆடு போடுறது, மாடு போடுறதுன்னு எடுத்துகிட்டு இருக்காருல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் கன்வியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பட் அதை தியேட்டரில் போய் அவங்க வந்து படமாக பார்க்கும்போது தான் அதை ஆடியன்ஸ் இவ்வளோ கொண்டாடும் போது தான் அவங்களுக்கு அந்த மேஜிக் புரிய ஆரம்பிச்சு. என்னையவே வேகமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் அவங்க என்னை பார்த்த பார்வை வேறு, அதுக்கப்புறம் என்னை பார்க்குற பார்வை வேறு. அவங்க இல்லைன்னா அந்த படம் சாத்தியப்பட்டிருக்காது. என்னோடய சினிமா கேரியரில் ஒரு முக்கியமான லைஃப் லாங் எனக்கு முக்கியமான பங்குனே என்னோடய கிராமம் தான். கதிர் இருக்காப்புல, நான் நிறைய கதைகள் நிறைய கம்பெனிகள் சொல்லிட்டு இருக்கேன். பெரிய மும்மல் கிட்டத்தட்ட ஒரு 100 பேட்டியாக சொல்லியிருப்பேன். இப்படி சொல்லிட்டு யாருக்கும் தயாரிக்கிற துணிச்சல் வரல. வரல. வர்ற மாதிரி இருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஈராஸ்னோ கம்பெனிஸ்ல. ஆமாம். அதில் நான் கதை சொன்னேன். அங்கே தான் ஓகே ஆயிடுச்சு. முதல்ல ஓகே, கிட்டத்தட்ட அட்வான்ஸ் வாங்க அளவுக்கு வந்துடுச்சு. அப்போது பெங்களூர்லேருந்து ஒருத்தர் வருவாங்க. அவங்ககிட்ட மட்டும் கதை சொன்னால் எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருச்சு. அவங்ககிட்ட மட்டும் கதை சொன்னால் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டேன், எப்படி கதை சொல்கிறது அப்படின்னு கேட்டேன். கூட ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பாளர் ஒருத்தர் வைப்பாங்க. அவன் டவுட்டாகவும் சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் 2.5 மணி நேரம் கதை சொன்னேன். அவங்க எந்த டவுட்டுமே கேட்கல. நான் தமிழில் தான் சொன்னேன். அந்த தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கிட்ட அவங்க பேசவே இல்லை. கதை சொல்லி முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க இந்த கதை செட் ஆகாதுன்னு போயிட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், அவங்க தமிழே தெரியாது. கரெக்ட். தெரில, அவங்க ஏதோ விருப்பப்படலை. அந்த அந்த ப்ராஜெக்டை மூவ் ஆன் பண்ணவே அவங்க விருப்பப்படலை. சும்மா ஏதோ இதாக கேட்டுவேன். அப்போ வெளியே வந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் ஏறி இருக்கணும். கதிர் அப்போ வந்து இது எப்படியோ அப்படியே பரவி நான் கல்யாணம் பண்ண போயிட்டேன். படம் டைம் ஆகிட்டே போகுது, கல்யாணம் பண்ணிடலான்னு கல்யாணம் முடிஞ்சிருச்சு.